சுனாமி பேரலையின் 12வது நினைவு தினத்தை முன்னிட்டு நாகை கடற்கரையில் இன்று மீனவ கிராம மக்கள் ஆத்ம சாந்தி வேள்வியும் மலரஞ்சலியும் செலுத்துகின்றனர். இறந்தவர்களின் நினைவாக கட்டப்பட்ட நினைவு சின்னத்திலும் ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்துகின்றனர். இது குறித்து எமது செய்தியாளர் தரும் நேரடி தகவல்களை தற்போது பார்க்கலாம். ஸ்ரீதர், சொல்லுங்க, 12ஆம் ஆண்டு நினைவு சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி அங்கு நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் பற்றி சொல்லுங்க. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஏற்பட்ட ஆழி பேரலையில் தமிழகத்தில் மற்றும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் மாண்டு போனார்கள். குறிப்பாக அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதி என்னவென்றால் நாகப்பட்டினம் மாவட்டம் தான். இந்த மாவட்டத்தில் 6065 பேர் ஆழி பேரலைக்கு, அதாவது அந்த ஆழிப்பேரலை இந்த பகுதியில் இருந்தவர்களை அடிமடியில் சுருட்டி வாரி சென்றது. இதனால் இந்த பகுதியில் என்பது சோகம் எப்பொழுதுமே இந்த நாளில் நீடித்து கொண்டே தான் இருக்கும். குறிப்பாக நாம் இருக்கும் பகுதி என்பது நாகை மாவட்டம் கீச்சாங்குப்பம் கிராமம். இந்த கிராமத்தில் மட்டும் 720 பேர் ஒரே பகுதியில் இறந்து போனவர்களை புதைக்கப்பட்டார்கள். அந்த பகுதி தான் இந்த இடம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பின்னாடி அவர்களுக்காக ஒரு நினைவு மண்டபம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நினைவு மண்டபத்தில் தற்போது இந்த கீச்சாங்குப்பம் அக்கரைப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த அந்த மீனவ மக்களும் நகர்ப்பகுதியில் உள்ள மக்களும் தற்போது இந்த பகுதியில் இறந்த உற்றார் உறவினர்களுக்கு திதி கொடுப்பதற்காக தயாராகி வருகின்றனர். மேலும் நாகை மாவட்டத்தில் வேளாங்கண்ணி, அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், தரங்கம்பாடி, நம்பியார் நகர், நாகூர் உள்ளிட்ட அந்த தரங்கம்பாடி, காரைக்கால் இந்த கடலோர நெடுகிலும் உள்ள பகுதியிலும் இன்றைக்கு இந்த 12ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இறந்தவர்களுக்காக திதி கொடுத்து கண்ணீர் அஞ்சலி மற்றும் மௌன அஞ்சலி ஊர்வலம் செலுத்த உள்ளார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் இன்றைய பொழுது, அதாவது மற்ற நேரத்தில் பார்க்குறத விட இன்றைக்கி ஒரு வித அமைதி நிலவுகிறது. மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை. இன்றைக்கு நாகை மாவட்டத்திலும் காரைக்கால் மாவட்டத்திலும் உள்ள 2 லட்சம் மீனவர்கள் இந்த நாளை அவர்களது கருப்பு தினமாக அனுசரிக்கின்றனர். இதற்காக இந்த பகுதியில் பல்வேறு மௌன அஞ்சலி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இன்று ஒரு நாள் முழுவதும் நடைபெற உள்ளது. ஸ்ரீதர், இந்த மாதிரியான இந்த நிறைய பேர் அஞ்சலி செலுத்த வர இருக்காங்க. அதுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடு குறித்து சொல்லுங்கள். நிச்சயமாக. அதாவது இப்போ நாகப்பட்டினத்தில் வர்த்தக சங்கம் சார்பாக, அதாவது பள்ளிக்கூட குழந்தைகளை வச்சு அந்த பள்ளிக்கூடத்தில் பயிலும் அந்த மாணவ மாணவிகளை கொண்டு சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோஜா மலர் மாலைகளை கைகளில் ஏந்தியவாறு இந்த கீச்சாங்குப்பம் பகுதியில் உள்ள அந்த நினைவு மண்டபத்தில் அவங்க அந்த அஞ்சலி செலுத்துகிறாங்க. அது இல்லாமல் இந்த பகுதியில் வேள்வி பூஜையும் நடைபெறுகிறது. இந்த வேள்வி பூஜைக்கு முன்னதாக தீபம் ஏற்றப்பட்டு உறவினர்களும் இந்த சுனாமியில் உயிரிழந்தவர்களும் ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்படுகின்றது. அதே போல் வேளாங்கண்ணியில் வேளாங்கண்ணி பேராலயம் மற்றும் வர்த்தக சங்கம் சார்பாக வேளாங்கண்ணி கடற்கரையிலிருந்து வேளாங்கண்ணி நினைவு தூண் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் அங்கேயும் மௌன ஊர்வலம் நடைபெறுகிறது. அங்கும் மலர் அஞ்சலி செலுத்தப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள நினைவு சின்னத்திலும், அதாவது அமைச்சர் OS மணியன் தலைமையிலும் இந்த பகுதியில் ஊர்வலம், அதாவது கல்லூரியிலிருந்து ஊர்வலம் நடைபெற்று அந்த பகுதியிலும் நினைவு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. தொடர்ந்து இன்றைய நாள் முழுவதும் காலை முதல் மாலை 6 மணி வரைக்கும் இந்த பகுதியில் அஞ்சலி செலுத்தப்படுகிறது.